மறுமை நாளையிலே கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த ஷஃபாஅத்தை எங்களுக்கு அந்த நபிமார்களுக்கு விதியாக்கி இருக்கின்றான். அதே போன்று யார் பரிந்துரை செய்யப்படுகின்றார்களோ எங்களுக்கு அல்லாஹு தாலா இதை அருளாக வைத்திருக்கின்றான். சுவனம் நுழைய முடியாதவர், சில நேரங்களிலே பாவமும் நன்மையும் ஒரே சமமாக இருக்கும். இந்த நேரத்திலே சுவனம் நுழைய முடியாத நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பரிந்துரை, இந்த சிபாரிசு அந்த இடத்திலே தேவைப்படுகின்றது. அல்லது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நரகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு இந்த பரிந்துரை, இந்த சிபாரிசு எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அல்லது சுவர்க்கவாதியாக இருக்கக்கூடிய ஒருவர், சுவர்க்கத்திலே ஒரு கீழ் அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒருவர் மேல் அந்தஸ்திலே செல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஷஃபாஅத் தேவைப்படுகின்றது. எனவே இதில் அனுமதிக்கப்பட்ட அந்த ஷஃபாஅத் என்பது ஒன்று இருக்கிறது. அனுமதிக்கப்படாத ஷஃபாஅத் தான் இந்த இணை வைப்பாளர்களினால் வைக்கப்பட்ட ஷஃபாஅத். ஏன்? தெய்வங்களை வணங்கி கொண்டு என்ன சொன்னார்கள்? இவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய எங்களுக்காக பேசுவார்கள், அவர்கள் அல்லாஹ் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்பதைத்தான் இந்த இணை வைப்பாளர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விடயத்தில் கூட மக்களுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ், அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு قال كان رسول الله صلى الله عليه وسلم اذا جاءه السائل, அதாவது ஏழை அல்லது ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார். அவ் துலிபத் இலைஹி ஹாஜத்துன், அவருடைய தேவை, ஒருவருடைய தேவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது. இப்பொழுது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்ஃபஉ துஜரு, நீங்கள் அவருக்காக சிபாரிசு செய்யுங்க, நீங்கள் நன்மை கொடுக்கப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு வயக்தில்லாஹு அலா லிசானி நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஷாஅ, அல்லாஹு தாலா இந்த நபியுடைய அந்த சிபாரிசின் மூலமாக எதையெல்லாம் செய்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசதியற்றவர்களுக்கு நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தன்னிடம் கொடுப்பதற்கு வசதி இல்லாவிட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிடம் இவர் ஒரு நல்ல மனிதர், இவர் சதகாவுக்கு தகுதியான மனிதர், ஜக்காத்துக்கு தகுதியான மனிதர் என்று நபி அவர்கள் இந்த உலகத்திலே கூட அவர்கள் சிபாரிசு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசாக சொல்லுகின்றார்கள் என்றால், இந்த பரீரா என்ற அடிமை பெண்ணுக்கு, அந்த பரீரா என்ற அடிமை பெண்ணுக்கு ஒரு கணவர் இருந்தார், அவரும் ஒரு அடிமையாக இருந்தார். முகீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முகீஸ் என்று சொல்லக்கூடிய கஅன்னி அன்துரு இலைஹி யதூஃபு கல்ஃபஹா, இந்த மனைவிக்கு இந்த கணவரை பிடிக்கவில்லை. எந்த அளவுக்கு என்றால், ஆனால் கணவன் என்ன செய்கின்றார், மனைவியை தேடி போகின்றார் மிக கவலையுடன். ஹதீஸ்லே வரும் பொழுது வதுமுஉஹு தஸீலு அலா லிஹியதிஹி, அந்த மனைவி தன்னை விட்டு பிரிந்து விடுவதை அவர் அதன் மூலமாக கவலை அடைந்து அழுது அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அவர்கள் அழுகின்றார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகின்றது. அப்பொழுது அப்பாஸ், யா அப்பாஸ் அலா தஅஜப் மின் ஹுப்பி முகீஸ பரீரா, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் கேட்கின்றார் என்னவென்றால், முகீஸ் என்ற அந்த மனிதர் தன்னுடைய மனைவியை அன்பு வைத்தது, இவ்வளவு ஆழமாக கடுமையாக அன்பு வைத்ததை உனக்கு ஆச்சரியமாக விளங்கவில்லையா? அது ஒரு ஆச்சரியமாக விளங்கவில்லையா? இவ்வளவு கஷ்டப்படுகின்றார். ஆனால் அந்த பரீரா என்பவர் என்ன செய்கின்றார், அந்த முகீஸை விட்டு விரண்டோடுகின்றார், எனக்கு இந்த கணவர் அவசியம் இல்லை என்பது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த என்ன செய்கின்றார், அந்த பெண்ணை பார்த்து, லவ் ராஜஅதிஹி, திரும்பவும் அவரை கணவனாக நீ எடுத்துக்கொண்டால் நல்லமில்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அந்த பெண் கேட்கின்றாள், யா ரசூலல்லாஹ் தஅமுருனி, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அவரை அப்படியே நான் திரும்பவும் கணவராக எடுத்துக்கொள்ளும்படி நீங்கள் ஏவுகின்றீர்களா? அப்பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா இன்னமா அன அஷ்ஃபா, நான் அப்படி வற்புறுத்தவில்லை, ஏவவில்லை, நான் சிபாரிசாக சொல்லுகின்றேன், நான் சிபாரிசாக நான் பரிந்துரை செய்கின்றேன், அவரை அந்த கணவரை நீ மீட்டு எடுத்துக்கொள் என்பதாக பரிந்துரை செய்கின்றேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே உலக விடயத்திலே நாங்கள் சிபாரிசு செய்யலாம், பரிந்துரை செய்யலாம். ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம், இந்த ஷஃபாஅத் என்பது ஆஹிராவிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஷஃபாஅத்து தான் மிக முக்கியமானது. இதிலே இரண்டு வகை. ஒன்று ஆகுமாக்கப்பட்ட ஷஃபாஅத்,
இது அல்லாஹு தாலா யாருக்கு ஷஃபாத் செய்யும்போது பரிந்துரை செய்யும்படி ஏவுகின்றானோ அதே நேரத்திலே யாருக்காக அவர்கள் பேசுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவும் வேண்டும். இந்த இரண்டு நிபந்தனைகள் மிக முக்கியமாக. இத்னுல்லாஹி லிஸ்ஸாஃபிஈ, நபியாக இருக்கலாம், சில நேரத்திலே நபியாக இருந்து பரிந்துரை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த யாருக்கு பரிந்துரை செய்யப்படுகின்றதோ அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளவில்லை, அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கு அவர் பரிந்துரை செய்கிறார், இஸ்திக்ஃபார் செய்கிறார் என்றால் நபியிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யாருக்காக அவர் பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ அவரிலே பிரச்சனை. அதனால் அந்த பரிந்துரை, அந்த இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் இந்த தடுக்கப்பட்டது என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் வேறு யாருக்காவது கொடுத்து அவர்கள் மூலமாக ஏன் அவர்களை வணங்குகிறீர்கள் என்று அந்த காஃபிர்களிடத்திலே, இணை வைப்பாளரிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கி வைப்பார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்று. இந்த ஷஃபாஅத்து தான் இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது, ஷிர்கான இணை வைப்பான ஷஃபாஅத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஷஃபாத்தை நாங்கள் பொறுத்தவரையிலே ஏராளமான ஷஃபாத்துடைய வகைகள் இருக்கின்றன. அதிலே முதலாவதாக மலக்குமார்கள், நபிமார்கள் அல்லது மூமின்களுடைய ஷஃபாஅத்து. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி மறுமையிலே இப்படி ஒரு சான்ஸ், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், பாவம் செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய பாவத்தை விட்டு அல்லது அவருடைய நன்மையை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கின்றார், அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார் ஷஃபாஅத் செய்வதற்காக வேண்டி. அதைத்தான் இந்த ஷஃபாஅத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது யக்கூலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் கூறுகின்றார், ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்களும் சிபாரிசு செய்வார்கள் மறுமையிலே. வஷஃபஅன் நபியூன், நபிமார்களும் சிபாரிசு செய்வார்கள். வஷஃபஅல் முஃமினூன், மூமின்களும் ஷஃபாஅத் செய்வார்கள், பரிந்துரை செய்வார்கள் என்று கூறிவிட்டு ஃபகபத கப்லத்தன் மினன் நாரி ஃபயஹிர்ரு மின்ஹா கௌமன் லம் யஅமலு கைரன் கத்துன். சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், சிலருடைய பரிந்துரைகளை, ஷஃபாஅத்தை, அந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு நரகத்தை ஒரு குலுக்கினவுடன் அந்த இடத்திலிருந்து, அந்த நரகத்திலிருந்து ஒரு கூட்டம் வெளியே வருவார்கள். அவர்கள் லம் யஅமலு கைரன் கத், உலகத்திலே அவர்கள் எந்த நன்மையையும் செய்யவில்லை. இப்படியான ஒரு கூட்டம் அப்படியே வெளியே வருவார்கள். கத் ஆது ஹமமன் ஃபயுல்கீஹிம் ஃபீ நஹ்ரி அஃப்வாஹில் ஜஹன்னம், அவர்களை அப்படியே என்ன செய்வார்கள் என்றால், சுவர்க்கத்துடைய ஆற்றிலே அவர்களை குளிக்க வைக்கப்பட்டு கழுகப்பட்டு அவர்களை அப்படியே சுவர்க்கத்துக்காக வெளியேற்றுகின்றார்கள், நரகத்திலிருந்து வெளியேற்றுகின்றார்கள் இந்த ஷஃபாஅத்தின் காரணமாக. எனவே தான் நாங்கள் அறிந்திருக்கின்றோம், ஒரு மனிதன் எவ்வளவுதான் நன்மைகளை செய்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்காது என்பது. சில நேரங்களிலே நாங்கள் நினைக்கலாம், எனக்கு பரிந்துரை அவசியமில்லை அல்லது எனக்கு சிபாரிசை அவசியமில்லை, நான் தான் 5 நேரமும் தொழுகின்றேன், எல்லாமே செய்கின்றேன், எல்லா வணக்கங்களையும் செய்கின்றேன், நல்ல காரியங்களையும் செய்கின்றேன் என்றாலும் கூட அந்த சில நேரங்களிலே நாங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டிருப்பானா என்பது உத்தரவாதம் இல்லை. நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வோம், நிச்சயமாக எல்லா முஸ்லிம்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டானா என்று கேட்டால் அதை எங்களால் கூற முடியாத ஒன்று. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே உலகத்திலே அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அந்த பொருத்தத்தையும் அவர்கள் உலகத்திலே பெற்றார்கள். எனவேதான் நாங்கள் எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் கூட அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டிருக்கின்றானா என்ற விடயத்தை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் தான் எங்களுக்கு ஷஃபாஅத் என்பது கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அதனால் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு சென்றவுடன் அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வியை கேட்கின்றார். வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உன்னோட சமூகத்தை எல்லாம் விட்டுட்டு ஏன் அவசரமாக வந்தாய்? வஅஜில்து இலைக ரப்பி லிதர்லா, என்ன செய்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் நான் விரைந்து வந்தது நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக.
நீ என்னை பொருந்தி கொள்ள என்பதற்காக. நான் பொருந்தி கொண்டேன் என்றால் நிச்சயமாக பொருந்தி கொண்டோம். ஆனால் அல்லாஹ் எங்களை பொருந்தி கொண்டானா அல்லது எங்களுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. எனவேதான் நாங்கள் நிச்சயமாக இந்த ஷஃபாஅத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை எதிர்பார்த்தவராக இருக்க வேண்டும். இந்த ஷஃபாத்துடைய வகைகளிலே ஏராளமான ஷஃபாத்துடைய வகைகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான ஒரு ஷஃபாத் உடைய அந்த பரிந்துரையை மட்டும் நான் கூறி இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கின்றேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்த அபூ தாலிப் என்ன செய்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலே அந்த அபூ தாலிபினை போய் என்ன சொல்லுகின்றார்கள்? யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், உஹாஜ்ஜுலக இன்தல்லாஹ், அடுத்த எல்லாத்தையும் நான் அல்லாஹ்வுடன் பார்த்துக்கொள்வேன். உங்களுக்கு தேவையான உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அல்லாஹ்வுடன் பேசிக்கொள்கின்றேன் என்று கூறினால், என்றாலும் கூட அல்லாஹு தாலா அந்த அபூ தாலிபுக்கு கலிமாவை நசீபாக்கவில்லை. என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத் அந்த இடத்திலே சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆக வேதனையிலே மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வேதனை அனுபவிக்கப்படக்கூடியவர்களில் அபூ தாலிப் தான் குறைய வேதனையை அனுபவிப்பார்கள். ஏன்? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் அந்த இடத்திலே அவர்களுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையிலே இந்த ஷஃபாஅத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு தேவைப்படலாம் அல்லது தேவை இல்லாமல் இருக்கலாம் என்ற விடயம் அல்ல. இது முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய. அதனால்தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் துஆ செய்யணும். அதான் துஆலே ஆத்தி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா, ஆத்தி முஹம்மதன், முஹம்மதுக்கு இந்த வசீலாவை தேடக்கூடிய, இந்த உதவி தேடக்கூடிய, இந்த சிபாரிசு செய்யக்கூடிய அந்த பதவியை நீ கொடுத்து விடு என்பதாக நாங்கள் துஆ கேட்கின்றோம். இதுதான் அஷ்ஷஃபாஅத்துல் உலுமா என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அது கேள்வி கணக்கு கேட்கப்படும் நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் தடமாறிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு நபிமார்களிடத்திலே கெஞ்சுவார்கள். அந்த நேரத்திலே யாருமே முன்வர மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தான் செய்த அந்த தவறுகளை அப்படியே பேசிவிட்டு அப்படியே நீங்கிக் கொள்வார்கள். ஆனால் இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேமித்து வந்த அந்த ஷஃபாஅத் தான், அந்த பரிந்துரை தான் அந்த நேரத்திலே உம்மத்துக்களுக்காக எங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக பல பிரயோசனங்கள், நரகவாதிகள் சுவர்க்கத்தை அங்கு அடைந்து கொள்கின்றார்கள். அதே நேரத்தில் சுவர்க்கத்திலே தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் உயர் அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார்கள். அல்லது நன்மையிலே சமமானவர்கள் அந்த நன்மையும் தீமையும் சமமானவர்களை நன்மைகளினுடைய தராசை கூட்டி அந்த இடத்திலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள். அதே நேரத்திலே நன்மைகள் இருந்தும் சுவர்க்கத்துக்கு தடை செய்யக்கூடிய ஏராளமான காரணிகள் இருக்கின்றன. ஒருவர் உறவை துண்டித்திருப்பார், சில நேரங்களில் சிராத் வரைக்கும் போயிருப்பார். அதற்கு பின்னால் அங்கே அந்த இடத்தில் கூட சில தடைகள் இருக்கும் ஒருவருக்கு சுவர்க்கம் செல்வதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத் எங்களுக்கு மிகவும் கட்டாயமான ஒன்றாக தேவைப்படுகின்றது. எனவே இந்த இடத்துல நாங்கள் மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஷிர்கான இணை வைப்பதற்குரிய அந்த ஷஃபாஅத்தும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றது. அதனால் தான் என்ன செய்கின்றார்கள்? கபர்களை ஜியாரத் செய்கின்றார்கள். ஜியாரத் மட்டுமில்லை, அந்த கபர்களை வைத்து தரிசிக்கின்றார்கள். அல்லது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை அந்த கபரிடம் கொடுத்துவிட்டு என்ன செய்கின்றார்கள்? துஆவும் கேட்கின்றார்கள். கேட்டாலும் கூட அந்த கபர்களை அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. ஹாஉலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்திலே நெருக்கி வைப்பார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்றுதான் கூறினார்களே அல்லாமல் அல்லாஹ் என்று கூறவில்லை. அந்த அவர்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய பட்டியலிலே சேர்க்கவில்லை என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.